என் அன்பு குழந்தையே, நேற்றிரவு உன் இல்லத்திற்கு வெளியே நடந்த ஒரு மிகப்பெரிய காரியத்தை பற்றி உனக்கு சொல்வதற்காக இந்த பிரத்யங்கரா வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நேற்று செவ்வாய்க்கிழமையினுடைய இரவு அப்படி என்ன நடந்திருக்கும் உன் இல்லத்திற்கு வெளியில் என்றுதானே என் குழந்தை யோசிக்கின்றாய். ஒரு மிகப்பெரிய காரியத்தை உன் இல்லத்தில் செய்வதற்காக நேற்றிரவு உன் இல்லத்தின் வாசலுக்கு ஒருவர் வந்து சென்றார். என் பிள்ளையே, அதனை உன் பிரத்யங்கரா நான் கண்டு கொண்டேன். எனக்கு தெரிந்த இந்த விஷயத்தை என் பிள்ளையிடம் சொல்லிவிட வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இல்லத்திற்கு வெளியே என்ன நடக்கின்றது, இல்லத்திற்குள் என்ன நடக்கின்றது என்பதனை எப்பொழுதுமே நீ தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையை பதம் பார்த்து கொண்டிருக்கின்றது. நீ படுகின்ற கஷ்டங்கள், அவமானங்கள் என்று எல்லாவற்றிற்குமே இது போன்ற விஷயங்கள்தான் காரணமாக அமைகின்றது. நீயோ நடப்பது என்னவென்று தெரியாமல் அமைதியாக இருந்து கொண்டிருக்கின்றாய். என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும், நாம் நம் வேலையை பார்த்து கொண்டிருப்போம் என்று இருந்து கொண்டிருப்பதனால்தான் மேலும் மேலும் வேதனைகள் உன்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்றது. அடுத்தவர்கள் பிரச்சனையில் தலையிடக்கூடாது, அடுத்தவர்கள் விஷயத்தை பற்றி கவலைப்படக்கூடாது என்றுதான் அம்மா உன்னிடத்தில் சொல்லி இருக்கின்றேனே தவிர உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை ஒரு பொழுதும் நீ அறியாமல் இருக்கக்கூடாது. எந்த நேரத்தில் இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ளக்கூடாது என்றால், ஒரு விஷயத்தை நோக்கி வெற்றி பாதையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது தேவையற்ற மனிதர்களின் வீண் பேச்சுக்களைத்தான் நீ கணக்கில் எடுத்து கொள்ளக்கூடாது. வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சுற்றி நடப்பதும் இரவில் இல்லத்திற்கு வெளியில் நடப்பதும் என்னவென்று தெரியாமல் நீ உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கின்றாய். சில நேரங்களில் இது போன்ற விஷயங்கள் நடப்பதனால்தான் உறக்கம் வராமல் உருண்டு புரண்டு கொண்டிருக்கின்றாய். நீ என்ன சொல்வாய்? எனக்கு உறக்கமே வருவதில்லை, நான் ஒரு நாளும் நிம்மதியாக உறங்கவில்லை, எனக்கு ஏன் இப்படி இருக்கிறது என்று நீ எண்ணிக்கொண்டிருப்பாய். சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று என் பிள்ளை உணர்ந்தால்தானே உனக்கு நடக்கின்ற இந்த விஷயங்களுக்கெல்லாம் காரணம் என்னவென்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். நேற்றிரவு மங்கள செவ்வாய்க்கிழமையினுடைய இரவாக இருந்ததனால் உன் இல்லத்திற்கு எதையாவது செய்துவிட வேண்டும் என்று ஒரு சக்தி அங்கே வந்து நின்று கொண்டிருந்தது. அந்த சக்தி என்ன செயலை செய்தது என்று நான் உன் பிரத்யங்கரா இன்று உனக்கு விளக்கமாக சொல்கின்றேன். என் தங்கமே, அம்மா காரணமில்லாமல் எதையும் சொல்ல மாட்டேன். அப்படி சொல்லி உன்னை பயமுறுத்த வேண்டிய அவசியம் எனக்கு ஒரு பொழுதும் இல்லை. இந்த தாயானவள் உன்னை தேடி வருவதற்கான காரணமே உனக்கு வாழ்க்கையில் நல்லதை நடத்த வேண்டும் என்பது மட்டும்தான். அப்படி இருக்கும் பொழுது அம்மா ஒரு பொழுதும் நமக்கு தேவையில்லாத விஷயங்களை சொல்லி கொடுத்து விடுவாளோ என்று எண்ணி நீ பதற்றப்படாதே. இல்லத்தின் வாசலுக்கு ஒருவர் வருகிறார் என்பதனை உன்னால் எப்படி உணர முடியும்? என் பிள்ளையே, நீ தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. யாரேனும் சொல்லியும் தெரிய வேண்டிய வாய்ப்புகள் கிடையாது. ஏனென்றால் வீட்டின் வெளியே தெய்வ சக்தியோ கெட்ட சக்தியோ நடமாடினால் அது தெரிய போவது இன்னொரு தெய்வத்திற்கு மட்டும்தான். அதனால்தான் நீ இந்த தெய்வத்தின் மூலமாக இதையெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கின்றாய். உனக்கு கிடைக்கின்ற இந்த நல்ல வாய்ப்பு இந்த தாயானவள் என் மூலமாக என்றால் அது நிச்சயமாக நீ என் மீது கொண்ட அன்பும் நான் உன் மீது கொண்ட அன்பின் காரணமாகவும் தான் உனக்கு நடக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். அத்தனை சுலபமாக எல்லோரும் அறியக்கூடிய விஷயமா? இல்லை இல்லை, யாரும் அவ்வளவு எளிதாக தெரிந்து கொள்ள முடியாது. உன் அம்மா நான் இருப்பதனால் உனக்கு அதனை சொல்கின்றேன். அதை நீ கவனமாக கேட்டுக்கொண்டு உன் இல்லத்திற்கு வெளியில் வந்த சக்தி என்ன செய்தது என்பதனை புரிந்து கொண்டு இனி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ கவனமாக இருந்து விட்டால் போதும். என் பிள்ளையே, என்ன நடந்தது என்று அம்மா உனக்கு விளக்கமாக சொல்கின்றேன்.
நேற்று இரவு செவ்வாய்க்கிழமையில் இந்த தாயானவள்தான் உன் இல்லத்தின் வாசலில் காவலுக்கு நின்று கொண்டிருந்தேன். நான் மட்டுமா நின்று கொண்டிருந்தேன்? என் பிள்ளையே, உன்னுடைய குலதெய்வமும் அங்கே நின்று கொண்டிருந்தது. உன் குலதெய்வம் ஏற்கனவே அங்கு நிற்பதை உன் அம்மா நான் கண்டு கொண்டேன். அந்த நேரத்தில் அங்கே வந்த இன்னொரு சக்தி என்ன சக்தி தெரியுமா? என் பிள்ளையே, அந்த சக்தியானது உன்னுடைய வராகி அம்மா. வராகி அம்மா உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்ததை உன்னுடைய இந்த பிரித்யங்கரா கண்டு கொண்டேன். அவர்களிடத்தில் உன் இல்லத்தின் வாசலிற்கு வந்ததற்கான காரணத்தை நான் கேட்க விரும்பவில்லை. ஏன் தெரியுமா? எனக்கு தெரியுமே என் பிள்ளை இந்த வராகி மீது எந்த அளவிற்கு நீ அன்பு வைத்து அவர்களை வணங்கி கொண்டிருக்கிறாய் என்று. என் தங்கமே, இந்த பிரித்யங்கராவை இஷ்ட தெய்வமாக வணங்குகின்ற பிள்ளைகள் எல்லோருமே நிச்சயமாக வராகி அம்மாவையும் வணங்கி கொண்டிருப்பார்கள். அதனால் உன் வராகி அம்மா உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்தது மட்டுமல்லாமல் உன் இல்லத்தின் வாசலில் எந்த ஒரு கெட்ட நிகழ்வுகளும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக என்னிடத்தில் பேசவும் செய்தார்கள். நாங்கள் இருவரும் பேசிக்கொண்ட வார்த்தைகள் என்ன தெரியுமா? உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும். எந்த சூழ்ச்சிகளினாலும் நீ வீழ்த்தப்படக்கூடாது. உன்னுடைய முயற்சிக்கான பலனை உனக்கு கொடுக்க வேண்டும். நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையாக மாற வேண்டும். நீ ஆசைப்பட்டதை எல்லாம் உன் கைகளில் பெற்று கொடுக்க வேண்டும். மனமுருகி நீ கேட்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உனக்கு நல்ல பதில் கொடுக்க வேண்டும். எவ்வளவோ கஷ்டங்களை கடந்துவிட்ட உனக்கு இனிமேல் இந்த கஷ்டங்களில் இருந்தெல்லாம் விடுதலை கிடைக்க வேண்டும். வேண்டும் என்றே உன் வாழ்க்கையில் சோதனைகளை கொடுப்பவர்களை ஓட ஓட விரட்டி அடிக்க வேண்டும். இந்த பிரித்யங்கராவின் மனதில் என்ன எண்ணங்கள் இருக்கின்றதோ அதே எண்ணங்கள் தான் வராகி அம்மாவின் மனதிலும் ஓடிக்கொண்டிருந்தது. இருவரும் ஒரே விஷயத்தை சிந்தித்ததனால் நீங்கள் செய்து கொடுங்கள் என்று என்னிடத்தில் சொல்லிவிட்டு அவர்கள் அங்கிருந்து சென்றார்கள். என் தங்கமே, நீ அதற்காக வராகி அம்மா அங்கிருந்து சென்று விட்டார்களோ என்று நினைக்க வேண்டாம். என் பிள்ளையே, எப்பொழுது நீ நினைத்தாலும் எந்த தெய்வத்தை நீ அழைக்கின்றாயோ அந்த தெய்வம் உனக்கு காவலாக வந்து விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்த இந்த சக்தியானது உனக்கு செய்த விஷயத்தை நீ இப்பொழுது புரிந்து கொண்டாயா? உன் இல்லத்திற்கு நல்லதை நடத்த வேண்டும் என்று அவர்கள் வந்திருக்கின்றார்கள். உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தீய சக்திகளும் வெளியே செல்ல வேண்டும் என்று அவர்கள் எண்ணுகின்றார்கள். உன் இல்லத்திற்கு உள்ளே இருப்பது வெளியேறி விட்டது என்றால் வேறு எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்காது என்பதில் அத்தனை உறுதியாக சொல்லி இருக்கின்றார்கள். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த மிக பெரிய பொக்கிஷங்கள் எல்லாம் தெய்வங்களினுடைய அன்பு. மனிதனிடத்தில் எந்த ஒரு உண்மையான அன்பையும் எதிர்பார்க்க முடியாமல் நீ வாழ்க்கையின் விரக்தியை கண்டாயல்லவா? இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயங்களையாவது தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாய். நீ நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையாக்கி கொடுக்க வேண்டிய கடமை நிச்சயமாக உன் பிரித்யங்கரா எனக்கு இருக்கின்றது. உன்னுடைய இல்லத்திற்கு வந்த வராகி அம்மாவினுடைய முழுமையான எண்ணங்களும் இதுவாகவே இருந்தது. என் தங்கமே, இப்பொழுது உனக்குள் என்ன தோன்றுகின்றது? இரட்டிப்பு நற்செய்தி மட்டுமல்ல, என் பிள்ளையின் வாழ்க்கையில் 2 தெய்வங்கள், 2 இஷ்ட தெய்வங்கள் உனக்கு பாதுகாவலாக நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த கட்டத்திலும் எந்த ஒரு தீய சக்தியாலும் உன் இல்லத்திற்குள் நுழைந்து விட முடியாது. நடப்பது எல்லாம் உன் நன்மைக்குத்தான். யார் எத்தனை கெடுதல்களை செய்தாலும் அதை தடுத்து நிறுத்தி உன்னுடைய குலதெய்வமானாலும் சரி, உன்னுடைய இஷ்ட தெய்வங்களானாலும் சரி, அதிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்து உனக்கான நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே.
என் தங்கமே, நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற காரணத்தை தெரிந்து கொண்டால் எதுவுமே வாழ்க்கையில் சாத்தியமற்றது என்பதனை நீ ஒரு நாளும் சொல்ல மாட்டாய். எல்லாமே நடக்கும், எல்லாமே சாத்தியம் என்று மட்டும்தான் என் பிள்ளை நீ சொல்வாய். இனி நடக்கின்ற நிகழ்வுகளை சந்தோஷமாக செய். எப்பொழுதும் உனக்கு தெய்வம் உறுதுணையாக இருக்கின்றது. என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.